2026 தேர்தலில் 4-5 முனை போட்டி இருந்தாலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என கார்த்திக் சிதம்பரம் எம்பி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 4 முனையா இருந்தாலும் சரி, 5 முனையா இருந்தாலும் சரி, இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. என்னுடைய கணிப்பு இன்றைக்கு இருக்கிற நிலைமையில இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கும் கூட்டணி தேர்தலில் வெற்றி பெறும் என்று தான் நம்புகிறேன். கோயம்புத்தூர் பக்கம் போயிருக்காரு, பஸ்ல போயிருக்காரு. அதான் நான் சொல்லனே, அவர் பயணம் செய்யலாம், ஆனா அவருடைய ட்ராக் ரெக்கார்டை நீங்க பார்க்கணும். அவர் இன்னும் ஒரு தேர்தலில் மக்களை சந்தித்து வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகவில்லை. ஒரு சரித்திர விபத்தால் அவர் முதலமைச்சர் ஆனார். செல்வி ஜெயலலிதா பெற்ற வெற்றி, அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுடைய ஒரு அன்டைம்லி டெத்னால அவங்க கட்சிக்குள்ள அவரை ஒரு காரணங்களுக்காக முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. நேரடியாக மக்களை சந்தித்து அவர் முதலமைச்சர் ஆகல. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் சந்தித்த அத்தனை தேர்தலிலும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். 2 பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலையும் தோல்வி அடைந்திருக்காங்க. ஒரு ட்ராக் ரெக்கார்டு ஒன்றும் நல்லா இல்லை. 3 இன்னிங்ஸ்லயும் அவுட் ஆகுது. இது 4வது இன்னிங்ஸ்லயும் அவுட் ஆகும். எலெக்ஷனுடைய இது வாக்காளர் பட்டியலை சீர் செய்கிறேன்னு சொல்லி இதுல உள்நோக்கம் இருக்கிறதாக எனக்கு படுகிறது. குறிப்பாக சிறுபான்மை மக்களை ஒதுக்க வேண்டும், அவர்களுக்கு வாக்குரிமை தரக்கூடாது. ஆங்கிலத்தில் அமெரிக்காவில் ஜிம் க்ரோ லாஸ் சொல்லுவாங்க. ஆங்கிலேயர் அமெரிக்காவில் எப்படின்னா கருப்பு இனத்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்காம இருப்பதற்காக ஜிம் க்ரோ லாஸ் ஒரு சட்டங்களை போட்டாங்க. அந்த மாதிரி இது இந்த முயற்சியும் இருக்குமோன்னு எனக்கு ஒரு அச்சப்பாடு.